ಏನಪ್ಪ ಗಣೇಶ ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮಂ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். மகாபிரிவா இருந்த காலத்திலையும் சரி, உயிரோடு இருந்தபோதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துன்னு இருக்கோம். நிறைய பேர் சொல்லின்னு இருக்கா, கேட்டுருக்கோம். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னன்னாக்கா, அல்சரையும் காணோம், வலியையும் காணோம். ஒரு அன்பருக்கு அல்சர் பேஷண்ட் அவருக்கு அந்த அல்சர் போன இடம் தெரியல, பெரியவாளோட பிரசாதத்தில். அதை பார்க்கலாமா? திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு பஸ்ஸில் ஸ்தல யாத்திரை கிளம்பினா திருவனந்தபுரத்துக்காரெல்லாம் கொஞ்சம் பேர் எங்கெங்கே போனால் கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் எல்லா இடத்தையும் போயிட்டு கடைசியாக காஞ்சிபுரம் வந்தாச்சு. காமாட்சி கோவிலில் அபிஷேக நேரம், அபிஷேகம் முடிய 1 மணி நேரம் ஆகும், காத்துன்னு இருக்கணும்னு சொல்லிட்டேன். அதனால் நட திறக்கிறதுக்குள்ளே மகாபிரிவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பினான். ஆனால் ஒரே ஒரு தம்பதி மட்டும் வரல. ஏன்னா அவள் வேற ஒரு சக்கர மரத்து பக்தா. அதனால காஞ்சி பிரிவாளை தரிசனம் பண்ணணும்னு அவள் நினைக்கவும் இல்லை. கோவில்லையே தங்கிட்டான். ரொம்ப நாழியாச்சு. ஸ்ரீமடத்துக்கு போனவெல்லாம் திரும்பியே வரல. அதனால் அவளை தேடிட்டு ஸ்ரீமடத்துக்கே வந்துட்டான். அவள் வந்த நேரம் பெரியவா பூஜையை முடிச்சுட்டு தீபாவளை காட்டின்னு இருந்தார். உத்திராங்க உபச்சாரங்கள்லாம் முடிச்சாச்சு. பெரியவா கீழே இறங்கி தீர்த்த பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தார். கடைசி அந்த திருவனந்தபுரம் தம்பதிகள் அவளோட முறை வந்தது. பெரியவா அவரோட பேரை சொல்லி அவரோட அப்பா, அவர் கோத்திரம், ஆத்தோட அமைப்பு, தோட்டம் உள்பட எல்லாத்தையும் சொல்லிட்டார் பெரியவா. ஒரே ஆச்சரியம் இவாளுக்கு. இத்தனையும் சொல்லிட்டு என்ன பண்ணினார் அவர், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதே ஒரு சாத்துக்குடி எடுத்து அதை தன்னோட வயத்தில் உருட்டிகிட்டே இருந்தார். திருவனந்தபுரக்காரர் கிட்டக்க 1 மணி நேரம் பேசின்னு இருந்தார் அவர். ஆனாக்க அதுக்கப்புறமா அவளுக்கு பிரசாதம் கொடுத்தா. அந்த சாத்துக்குடியை கொடுத்தார் அவர். வந்தவருக்கு அல்சர். அவர் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒருத்தரும் ஏதாவது சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும். பெரியவா கிட்ட பேசின்னு இருந்ததுனால 1 மணி நேரம் எதுவுமே சாப்பிடலை. உடனே பிரசாதத்தை வாங்கிட்ட உடனே வெளியில் போனார். அவசரமாக வெளியில் போயிட்டு அந்த சாத்துக்குடியை உரித்து சாப்பிட்டார். அதுக்கப்புறம் என்ன, அல்சரையும் காணோம், வலியையும் காணோம். அப்புறம் என்ன, அந்த அன்பர் ஸ்ரீமடத்தோட அத்தியந்த பக்தர் ஆயிட்டார். நன்றி, வணக்கம். மகாபெரிவா சரணம்.